இப்ப ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம இப்ப நம்ம இந்த இது போடலாம். இவ்வளவு தூரம் இதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்ப லெட்ஸ் see this. இது நிறைய உங்க ஹோம்ஒர்க்ல எனக்கு டயத்துக்கு வந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் ஆடியோ எல்லாத்தையுமே கேட்டேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இதுல ஒர்க் பண்ணோம். இந்த டிட்டை வெளில எடுக்கிறதுல கஷ்டப்படுறீங்க. டூவை வெளில எடுக்கிற மாதிரி எடுத்துறீங்க. டூவை வெளில எடுக்கிற மாதிரி டிட்டை எடுக்க முடியாது. நான் வந்து டிட் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட், புக் ஸ்டாண்டுன்னு சொன்னேன். ஆனா டிட்டு ஸ்டுட்னே சொல்றீங்க. எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஒரு 40-50% பாதிக்கு பாதி பேரு டிட் ஸ்டுட்னே சொல்றீங்க. அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு இந்த போன வாரம் நடந்தது எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அடிப்படையில இருந்து ஒரு விஷயத்துல இருந்து வந்து கேட்டகரி 1ன்னு வேர்புன்னு சொல்லி வந்திருப்போம். அந்த 1 5ஆ பாக்குறது எப்படின்னு பார்த்திருப்போம், ரைட்? அப்புறம் அந்த 1 2ஆ பிரிக்கிறது எப்படின்னு பார்த்திருப்போம். அப்புறம் அந்த 1 அந்த இதை வந்து 20ஆ எப்படி போடுறதுன்னு பார்த்திருப்போம், ரைட்? இது நீங்க ஒவ்வொரு கிளாஸ் நோட்ஸையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் பண்ணது தெரிஞ்சிருக்கும், ரைட்? எடுத்தோன்னா 5ஆ போடுறது என்ன அப்படின்னு பார்ப்போம். திடீர்னு அடுத்த கிளாஸ்லயே 2ஆ பிரிக்கிறது எப்படிங்கிறத பிரிச்சு காட்டுவோம், ரைட்? இப்ப இதுல அந்த 20ஆ எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு பார்த்திருப்போம். ஒரு நல்ல ஒரு பிளானோடயே போயிட்டு இருக்கு. இதுதான் இவ்வளவு நேரத்துல இவ்வளவு பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணி அந்த சைட் பண்ணீங்கன்னா பண்ணலாம், ரைட்? இதுல அருமையா நிறைய பேர் பிரிச்சுட்டாங்க. ஐ சி, ஐ டு சி, ஐ டு நாட் சி, ஐ டு நாட் டு, ரைட்? இங்க பாருங்க, ஐ சா, ஐ டிட் சி. நிறைய பேர் பார்த்தா டிட்ட வெளில கொண்டு வந்து டிட்ஸ் ஆன்னே போட்டுட்டேன். டிட்ஸ் ஆன்னே நிறைய பேர் வந்து எனக்கு போட்டிருக்கீங்க. அப்படி போடக்கூடாது. டிட்ட வெளில எடுத்தீங்கன்னா சி தான் வரும், ரைட்? இது ஒரு முக்கியமா நான் பாயிண்ட் பண்ணுங்கிறதுக்காகவே பண்றேன். ஏன்னா நீங்க நான் சொல்ற வீடியோ வந்து நான் சொல்ற ஆடியோவை நீங்க கட் பண்ணணும். அதுல நோட்ஸ் இதுலயே இருக்குது. நம்ம எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம். இதை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்படியே ஒவ்வொரு இதா கொண்டு வரும். இங்க பாருங்க சார், யாரோ பேக்ரவுண்ட் பேசுறாங்க சார், மியூட் போடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஒவ்வொரு கிளாஸோட ப்ராக்ரஸையும் பார்த்திருப்பீங்க. நீங்க நோட்ஸ் மட்டும், ஏன்னா முதல் வாட்டி பண்ணா அது கஷ்டம், அது நிச்சயம் கஷ்டம், எனக்கு புரியும். ஆனா இந்த நோட்ஸ் எடுத்து கிளாஸ் 1ல என்ன சொன்னாரு, 2வது என்ன சொன்னாரு, 3வது என்ன சொன்னாருன்னு வீட்டுல தரவா இந்த half an hour சொல்றதுல நம்ம உட்கார்ந்து அது பார்க்கணும். அப்புறம் அந்த ஹோம்ஒர்க், சிம்பிள் ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஹோம்ஒர்க். உங்களை என்ன நடந்ததோ அதை பேச வைப்போம். அது உங்க குரலை நீங்க கேட்டுட்டு எனக்கு அனுப்பணும், அவ்வளவுதான். நீங்க அந்த நோட்ஸை பாத்தீங்கன்னா பக்காவா அதுல இருக்கும். நீங்க 10 மணி நேரத்துல நிறைய விஷயம் கத்துக்குவீங்க. ஆனா கத்துக்கிட்டதை வச்சுக்கிறதுக்கு இன்னொரு 20 மணி நேரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும், ரைட்? 20 மணி நேரம் வீட்டுல தனியா அது ப்ராக்டிஸ் பண்ணும். இப்ப பாருங்க, ஒண்ணா எடுத்தோம். இப்ப கிளாஸ் 5ல பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வரும். அதுக்கு தமிழ் எல்லாம் போட்டோம். நம்ம தமிழ் தான் போட்டோம். தமிழை பாக்குறப்ப அப்பாடா இங்கிலீஷே எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இது தோணும். இங்கிலீஷே பரவாயில்ல, சூப்பரா இங்கிலீஷ்ல பண்ணிடலாம்பா, தமிழ் இவ்வளவு கொடுமையா இருக்குதா அப்படின்னு கூட தோணும். ஆனா குறிப்பா அதை கொண்டு வர்றது என்னன்னா கான்செப்சுவலா நீங்க உள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பண்ணணும். இது பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிட்டோம், இது என்ன பண்ணிட்டோம் இந்த கிளாஸ்ல, ஒரு நிமிஷம். இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இது வந்து என்ன முன்னிடை சொல்லணும்னு சொன்னோம். இது வந்து ஒரு வாக்கியம் இருக்குன்னா, இப்ப பாருங்க, ஐ ரைட் எ லெட்டர். இப்ப பாருங்க, இப்ப நான் ஐ ரைட் எ லெட்டர் வந்ததா? இப்படி ஒண்ணு பண்ணலாமா? ஐ ரைட் எ லெட்டர் நமக்கு நல்லா தெரியுமா? பாருங்க, டு மை ஃப்ரெண்ட். பாருங்க, ஐ ரைட் எ லெட்டர்னு அவர் சொன்னேன் போன வாரம். இப்ப கார்த்திக் சார் இப்ப வந்து டு மை ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிட்டேன். தியாகராஜன் சார் இது கேப்சர் பண்றீங்களா? இதை கேப்சர் பண்றீங்களா? ஐ ரைட் எ லெட்டர். இப்ப அப்படியே ஈஸியா கொண்டு வந்துடலாமா? இப்ப பாருங்க, அப்படியே இன்னைக்கு நடத்துறதை அப்படியே நினைச்சிட்டேன் பாருங்க. வா, ஒரு அழகியா வாக்கியமே வந்துருச்சு. அது ரொம்ப அழகான வாக்கியம் வந்துருச்சு. அது இதுக்கு தமிழ்ல ஈஸியா சொல்லிடலாம் இல்லைங்களா? ரொம்ப ஈஸி தான், அது ஒண்ணும் பெரிய. இப்ப சொல்லுங்க, அப்படியே அந்த அந்த டென்ஸ் செதறாம சொல்லுங்க. நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம் இதுல என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம். எப்படி எல்லாம் மாறி பாருங்க, தமிழும் இங்கிலீஷும் ஒரே வார்த்தை தான், ஒரே மீனிங் தான், அதே வார்த்தைகளை தான் போட போறோம். ஆனா ஆர்டரை மாத்திரம் பாத்தீங்களா? தியாகராஜன் சார், இது பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, நான் பாருங்க, நான்
என் நண்பனுக்கு பாருங்க, நான் என்னுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். வா, எங்களுக்கே போது பாருங்க, தமிழ் வந்து எங்கெல்லாம் போகுது பாருங்க. இத வந்து சிக்கலா நினைக்காம சவாலா நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாலியா இவ்வளவு பரவாயில்லையே, ரெண்டு எதிர் துருவத்துல உள்ள ஒரு ரெண்டு மொழியை வந்து நம்ம இப்படி படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க அப்படிங்கிறதுதான். இப்ப என்ன நான் சொன்னேன், ஆங்கிலத்துல எழுதுறதுக்கு ஆங்கிலத்துல எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ 3 விஷயம் தெரியணும். ஒண்ணு வந்து டென்ஸ் தெரியணும், ரைட் லெட்டர், ரைட் வந்துருச்சுங்களா, ரைட் வந்துருச்சுங்களா. இன்னொன்னு வந்து பிரதிபெயர் சொல் சொன்னேன், ரைட், பிரதிபெயர் சொல், ஐவி எது வேணாலும் மாத்தி விடலாமா. மூணாவது வந்து முன்னிலை சொல் சொன்னேன், அதை வச்சு கனெக்ட் பண்ணணும். இங்க கனெக்ட் பண்ணதுக்கு பாருங்களேன், இங்க திருப்பி ப்ரொனவுன் வருது, பாத்தீங்களா, அதை கவனிச்சிங்களா, மை வருதுங்களா, வாவ், அங்க திருப்பி ப்ரொனவுன் வந்து உட்காருது பாத்தீங்களா, இந்த மை வருதுங்களா, இது பார்க்க முடியுதா, நான் என்ன சொன்னேன்னு பாக்குறதுக்கு தெரியுதா, என்னுடைய இங்க வந்து உட்காருதுங்களா, பாருங்க, வாவ், ஃப்ரெண்ட் யாருங்க, அவனா இருக்கலாம் அவளா இருக்கலாம், திருப்பி ஈ ஷீட் தான் வருது, வாவ், திருப்பி எதா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுமா. என் லெட்டர் வந்து என்னங்க, அது இல்லைங்களா, லெட்டர் வந்து என்னங்க அது, நீங்க ஒரு வாட்டி லெட்டர் நீங்க அடுத்த வாக்கியத்துல அதுன்றீங்க, வாவ், அதுவும் ப்ரொனவுனா இருக்கா, அந்த 7 வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவரா, அவ்வளவு பெரிய பவர், ரைட். இப்ப அப்படியே கொண்டு வரலாமா, ஐ ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட். இப்ப பாருங்க, ஐ கெட் எ லெட்டர், பாருங்க, ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் போடலாமா, நான் என்னுடைய நண்பனிடமிருந்து ஒரு கடிதம் பெறுகிறேன். சரியா, இப்ப பாருங்க, திருப்பியும் பாருங்க, அப்படியே கொண்டு வரலாம், எப்படி நீங்க மேஜிக் காட்டலாம் பாருங்க, அருமையா. இந்த 3 இதை மட்டும் தெரிஞ்சா போதும், ரொம்ப எல்லாம் பெருசாவே இல்லை. முக்கியமா எல்லா ப்ரொனவுனும் நீங்க பாத்துக்கோங்க, முக்கியமானதெல்லாம், முக்கியமான ப்ரொபோசிஷனும் நம்ம பார்த்திருக்கோம். போன வாரம் ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம். இப்ப ஐ எம் ரெடி, இப்ப சொல்லாம, I am writing a letter to my friend. Yeah, I am writing a letter to my friend. நான் என் நண்பனுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் அதை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் இது என்ன எனக்கு தெரியணும்னா, அந்த மைதி தெரியணும், என்னுடைய நண்பனுக்கு என்னுடையன்னு தெரியணும், ஃப்ரெண்டுனா நண்பன்னு தெரியும், ஆம் ரைட்டிங்னா ஆம்னா என்னன்னு தெரியும், ரைட், ஆம்னா இருக்கிறது, ரைட்டிங்னா எழுதி கொண்டுன்னு தெரியும், ஏன் லெட்டர் ஒரு கடிதம் தெரியும். ரொம்ப அடிப்படையா நீங்க முதல் ஸ்டெப் தப்பு இல்லாம எடுத்து வச்சுட்டீங்கன்னா, தப்பு இல்லாம முதல் ஸ்டெப் கரெக்டா எடுத்து வச்சுட்டீங்க, அடுத்த ஸ்டெப் ஏறி போயிடும். ஆனா முதல் ஸ்டெப் எடுக்கிறது தான் கஷ்டம், ரைட். ஆனா அது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டோம். இது 6வது கிளாஸ்ல இது இப்படி கொண்டு வரோம், ரைட். நீங்க உங்களுக்கு 12 வாக்கியம் எழுத தெரியும், 10 டிஃபரெண்ட்ல 120 வாக்கியம் நீங்க இது பண்ணீங்க. நிறைய பேர் 120 எனக்கு தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்லயும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த அளவு எனக்கு தனக்கு வந்து ஆர்வம் இருக்கு, தேவை இருக்குங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப அவங்கள மாரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப அல்வா தொழில் மாரி ரொம்ப ஈஸியான விஷயம், நீங்க ஈஸியா பிக்கப் பண்ணிக்கணும், ரைட். ஆனா வீட்டுல போய் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்க்கணும். வீட்டுல போய் பார்க்கல அப்படின்னா அவ்வளவுதான் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட், உங்க டைமும் வேஸ்ட், ரைட். நீங்க எழுதணும், பேசணும், அதை படிச்சு பார்க்கணும், உங்க குரலையே நீங்க கேட்கணும், எல்லாம் சார்ட்டபடி. இதை வந்து 4மே நீங்க பண்ணணும். இதை லிசன் பண்ணணும், பேசி நீங்களே பேசி லிசன் பண்ணணும். அப்புறம் பேசுறதுனால பேச்சு வருது, ரீட், இதை படிப்பீங்க, படிக்கிறதுனால என்ன வார்த்தை தமிழ் இங்கிலீஷ்னு தெரியும். அப்புறம் ரைட் எழுதுவீங்க, நீங்க எழுதிதான் இப்ப நோட்ஸ் எடுக்கிறப்ப எழுதுவீங்க. 4மே நீங்க பண்றப்ப ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப திருப்பி பார்க்கலாம், இதையும் அதையும் நம்ம வந்து கொண்டு வரோம், ரைட். I write about my friend. இப்ப சொல்லுங்க நவீன் சார், இப்ப சொல்லுங்க. I write about my friend. நான் என் நண்பனை பற்றி எழுதுகிறேன். அவ்வளவுதான், எழுதுகிறேன். இப்ப சொல்லுங்க, இப்ப பாருங்க, இத சொல்றேன். இப்ப பாருங்க, நான் என் நண்பனை பத்தி எழுதினேன். அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் அதை கோத்துக்கலாம், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்ன டென்ஸ்ல எப்ப நடக்குது, முன்னாடியே நடந்து முடிஞ்சதா, இப்பயே நடக்குதா, இது எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும், ரைட். அது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. ஒரு 13 நிமிஷம் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ணி கொண்டு வந்து பண்ணீங்கன்னா அழகா குட்டி குட்டி சென்டென்ஸா நீங்க பண்ணலாம், குட்டி குட்டி சென்டென்ஸா. சோ நம்ம ஒரு கிளாஸ் எடுப்போம்,
2 வார்த்தை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுப்போம். ஒரு 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 1000 சென்டென்ஸ் அப்படி பண்ணலாம். ரொம்ப கேஷுவலா நம்ம அப்படி பண்ணிட்டே போகலாம். ஓ இவ்வளவு பண்ணலாமான்னு இருக்கும். நீங்க அப்படிதான் ஆரம்பிக்கணும். பேசுறப்ப முதல் வார்த்தையை சொல்லுவீங்களா, சார் வார்த்தை வருது சார், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியல சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுங்களா, வார்த்தை வருது இல்ல, வார்த்தை 2வது வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க. ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம், கம் கோன்னு சொல்லிடலாம். கம் ஹியர் அப்படி ஒரே ஒரு வார்த்தையோட ஆட் பண்ணுங்க. கோ தேர் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையோட ஆட் பண்ணுங்க, 2 வார்த்தை வந்துடும். 2 வார்த்தை வந்தா அப்பாடான்னு இருக்கும், உயிர் வந்துடும் இல்லைங்களா. 2 ரைட். கடைசியா 2 விக்கெட் இருக்கிறதுக்கும் கடைசியா 1 விக்கெட் இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லைங்களா. ஐயோ ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குதுன்னு 2 விக்கெட் இருந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். அதேதான், ஒரே ஒரு வார்த்தை சொல்றப்ப நமக்கு தெரியாது, கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனா கம் ஹியர், கம் ஹியரா நீங்க போடுங்க. ரைட். கோ அவேன்னு போடுங்க, கோ தேர்னு போடுங்க. ரைட். இப்ப அததான் நீங்க பார்க்க போறீங்க. இது இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரைட். சோ இப்ப குறிப்பா ஒண்ணு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் சார் அது கொஞ்சம் சார் ஏதாவது புரியுற மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் புரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இது. ரைட். இப்ப பாருங்க, ஒரு இது வைக்கிறேன், ஒரு டஸ்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப